அர்ஜுன் சம்பத் அவர்கள் தனி மனித தாக்குதல் தீகா நீயின் பேசினா உங்கள் வயசுக்கு நீங்க என்ன பேசுறது பிரச்சனை இல்லை. என் வயதுக்கு நான் உங்களை பேசினால் இதுவரை நீங்கள் கட்டமைத்த பிம்பம் சல்லி சல்லியாக நொறுங்கிவிடும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் ரொம்ப மரியாதையோடு நாவை அடக்கி சபை நாகரிகத்தோடு பிஜேபிக்கு பாடம் எடுப்பதற்காக நாகரிகத்தோடு பேசுகிறேன். பெரியாரை பற்றி பேசுறதுன்றது நான் இந்த தலைப்புக்குள்ள என்னுடைய முதல் சுற்றுல பேசல. நான் ஏன் பேசலன்னு கேட்டா, நிச்சயமாக நான் பேசுறனோ இல்லையோ, தந்தை பெரியாரை தலைவராக கொண்ட நாங்க பேசுறோமோ இல்லையோ, ஒருத்தருக்கு இந்த தண்ணி மேல பயம்னா ஹைட்ரோபோபியான்னு வாங்க, புத்தகத்து மேல பயம்னா பிப்ளியோபோபியான்னு வாங்க, பைபிள் கிடையாது பிப்ளியோபோபியான்னு வாங்க. பெரியார் மேல ஃபியர் ஆஃப் பெரியார் போபியாவோட உட்காந்துக்கிட்டு ஈவேரான்னீங்கன்னா, ஆமா இது பெரியார் மண்ணாக தான் இருக்கும், இருக்கிற வரைக்கும் பிஜேபிக்கு வாய்ப்பு கிடைக்காது. இன்னும் 3 விஷயத்துல, முதல் விஷயம், கல்வி வள்ளல் காமராஜரை பற்றி இந்தியாவில் பேசுவதற்கு தகுதியற்ற ஒரு கட்சினா பிஜேபியை தவிர யாரும் கிடையாது. ஏன்னு காரணம் சொல்றேன். பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வந்து டெல்லியில் கல்வி வள்ளல் காமராஜரை வீட்டோடு எரிக்க முற்பட்ட கூட்டம் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார் பிஜேபி கூட்டம். காமராஜரை பத்தி நீங்க பாடம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. ரெண்டாவது, திரு கருணாகராஜ் அவர்கள் வந்து அப்படியே வரிசையா சொல்றாரு, நீட்ட நீ காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு, ஆமா மறுக்கல. ஜிஎஸ்டி கொண்டு வந்த, ஆமா மறுக்கல. இந்திய திணிச்சு, ஆமா மறுக்கல. ஒரே ஒரு கேள்வி, நீட்ட காங்கிரஸ் கொண்டு வந்துச்சுல, ஜிஎஸ்டி காங்கிரஸ் கொண்டு வந்துச்சுல, இந்தி திணிப்ப காங்கிரஸ் கொண்டு வந்துச்சுல, சௌகிதார் மோடி தானே. காங்கிரஸ் கொண்டு வந்த எதையுமே மாற்ற முடியாதுன்னா என்ன வலிமை வாய்ந்த பிரதமர், எந்த வலிமையான பாரதத்தை நீங்க கட்டமைக்க போறீங்க? அதை விட முக்கியமாக தலைப்புக்கு நான் வரேன், 2 நிமிடங்கள் மட்டும். தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு அரசியலுக்கு முக்கியமான அடிப்படை காரணம், நீங்கள் பெரியாரை விட்டுருங்க, திராவிட இயக்கத்தை விட்டுருங்க, அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு என்னோடு ஒத்த வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் 2 விஷயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி, அது திகானாலும் திமுகனாலும் விசிகானாலும் பிஜேபினாலும் சரி, இன்னைக்கு உலக அளவில் 2 சாராயம்னா ஏன் சார் அவசரப்படுறீங்க? 8 மணிக்கு முடிஞ்சிரும் சார். உட்காந்துக்கிட்டு இங்க சாராயம்னா நாங்க என்ன பண்ண முடியும்? என்னன்னா உட்காந்து பேசுறப்ப சாராயம்னா நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு சரி கல்வியும் சுகாதாரம் மட்டும்தான் உலக அளவில் இன்னைக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சொல்லக்கூடிய நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய வளர்ச்சிக்கு அடிப்படை. அந்த கல்வியில திரும்ப போய் சொல்றீங்கல்ல, 926 சிறந்த கல்வி நிறுவனங்களை நாங்க தேர்ந்தெடுக்கல, உங்கள் பிஜேபி ஒன்றிய அரசு தேர்ந்தெடுத்தது. அதுல பிஜேபி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசம் 78, குஜராத் மாடல் வெறும் 29, திராவிடம் ஆண்ட தமிழ்நாடு 165 சிறந்த கல்லூரிகள். சுகாதார கட்டமைப்புல கர்ப்பிணி பெண்களுக்கு ஆம்புலன்ஸ் இல்லாம வாசல்ல உட்கார வைக்கிறது உத்தரப்பிரதேச சாமியார் மாடல். இங்க இந்தியாவிலேயே சிறந்த மருத்துவ கட்டமைப்பு என்ன இருக்குன்னு கேட்டா, கூச்சல் போடுறவங்க சொல்லல, காவி துண்டு போட்டிருக்கவங்க சொல்லல, பொருளாதார நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். மருத்துவ சுகாதார கட்டமைப்பில் சிறந்த 2 மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளாவும் தான், குஜராத் உத்தரப்பிரதேசம் கிடையாது. எனவே நீங்கள் எந்த அரசியலை பேசினாலும் சரி, நீங்க அதுக்கு விநாயகர் சதுர்த்தி, ராமநவமி எல்லாம் கொண்டாடலாம். தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலத்துக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? இங்க லார்ட் கணேசாவா பாக்குறாங்க, நீங்க அவரை கலவர கணேசாவா மாத்த பார்த்தது பிஜேபி. அதை தமிழ்நாடு ஏத்துக்காது. ராமர் கோவிலை நீங்க கட்டலாம், ஆனா ராமரே உங்களை தோற்கடிப்பார் அப்படின்றத வட இந்திய அரசியலா இன்னைக்கு மாறி இருக்கு. இறுதியாக ஒரே ஒரு செய்தி தான், இன்றைய இளைஞர்கள் அறிவியலை நோக்கி சுயமரியாதை பாதையில, பகுத்தறிவு பாதையில் கருப்பு சட்டையோடு தைரியமா வருவதற்கே துணிச்சலோடு இருக்காங்க. நீங்க ஏன் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவை காவி கொடியோடு சாவர்கரையும் கோள்வாழ்கரையும் மேட போட்டு பேச வேண்டியதானே? தமிழ்நாட்டுல ஏன் பேசுறதுல தெரியுமா? ஒரே காரணம் தான், சாவர்கர் தான் சொன்னாரு ஜாதிய கட்டமைப்புகள் அப்படியே இருக்கணும்னாரு. தமிழ்நாட்டு வீதியில போய் நீ ஜாதிய கட்டமைப்பு அப்படியே இருக்கணும்னு சொன்னீங்கன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. கோள்வாழ்கர் சொன்னாரு பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்னு, படிங்கன்னு அதுக்கு தான் சொல்றோம். இங்க வந்து எங்க சொன்னாருன்னா புக்கு தான் சொல்ல முடியும். பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்னு ஒரு புக் இருக்கு, அதுல கோள்வாழ்கர் சொன்னாரு ஆரியர்களுக்கான நாடா இது இருக்கணும்னு. இந்தியா வளர்ந்துருச்சு 2 பேர் வளர்ந்தாங்க சார்.
அருந்ததி ராய் சொன்னாங்க 2 குஜராத்தி விக்கிறாங்க 2 குஜராத்தி வாங்குறாங்க. மோடி அமித்ஷா விக்கிறாங்க, அம்பானி அதானி வாங்குறாங்க. யார் வளர்ந்தா? 3% பார்ப்பனர்களை தானே வளர்த்தீங்க. ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு எங்க ரெப்ரசன்டேஷன் இருக்கு? எங்க பிரதிநிதித்துவம் இருக்கு? இவருக்கு பார்ப்பனர்களை சொன்னா எவ்வளவு கோவம் வருது. வாங்க பேசுவோம். ஆமா, நான் கேவலம் சொல்லலையே, நான் கேவலம் சொல்லலையே, நான் கேவலம் சொல்லலையே. நீங்க ஏன் கொந்தளிக்கிறீங்க? நான் கோவப்படலையே, நான் இப்ப கொந்தளிக்கிறேன். நீங்க ஏன் இவ்வளவு கத்துறீங்க? சம்பத் இருங்க சம்பத். சரி உட்காரு 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 உட்காரு. சரி சரி சரிங்க சரி வாங்க சரி வாங்க வாங்க வாங்க. சரி நான் பாத்துக்கிறேன் வாங்க. சம்பத் 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 இங்க பாருங்க. பேசும்போது கண்டிச்சுக்கலாம். சம்பத் 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 உட்காருங்க உட்காரு 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 உட்காருங்க. நீங்க பேசும்போது கண்டிங்க. உட்காரு 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 உட்காருங்க. சம்பத் 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 சரி இருங்க. சம்பத் இல்ல இல்ல வாங்க வாங்க வாங்க. உட்காரு உட்காரு. சரி 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 சம்பத் சம்பத் உட்காருங்க. சம்பத் உட்காரு உட்காரு உட்காரு. சம்பத் சரி சரி உட்காரு வாங்க 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 வாங்க. சம்பத் சம்பத் உட்காரு உட்காரு. சரி உட்காரு உட்காரு. நான் பாத்துறேன். உட்காரு உட்காரு உட்காரு. சரி வா வா வா. சரி உட்காரு உட்காரு உட்காருங்க 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 உட்காரு 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 உட்காருங்கப்பா உட்காருங்க. வாங்க வாங்க. சரி உட்காரு உட்காரு முடிச்சிடலாம் முடிச்சிடலாம். வாங்க வாங்க உட்காரு 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 உட்காரு. இந்துக்களை பற்றி பேசினாலாம் கோவம் வராது, குறிப்பிட்ட அவர்களை பற்றி பேசினாதான் உங்களுக்கு கோவம் வரும். நீங்க செருப்பை தூக்குறதுலாம் பிரச்சனை இல்ல. நான் ஜாதி பத்தி பேசவே இல்லையே. நீங்க எவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? சரி உட்காருங்க. சம்பத் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? உட்காரு உட்காரு உட்காருங்க. உட்காரு 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 உட்காரு. பேசிக்கலாம். உட்காருங்க 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 உட்காருங்க. நிகழ்ச்சி நிறைவடையுமா வேண்டாமா? உட்காருங்க 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 உட்காருங்க. இல்ல நீங்க பேசுங்க மதிவதனி. நீங்க பேசிட்டு உட்காருங்க. நான் அதை உட்காந்துருவாங்க. நீங்க பேசுங்க முடிச்சிருங்க. முடிங்க. நேரம் கறந்து விட்டதால் ஒரே ஒரு கருத்து தான். வேக வேகமாக செருப்பெல்லாம் தூக்கிட்டு வரீங்க. செருப்பை வைத்து அரசியல் செய்வது பிஜேபி, புத்தகத்தை வைத்து அரசியல் செய்வதுதான் திராவிடம். நாங்கள் அதை வைத்து அரசியல் செய்வோம். நீங்க தூக்கிட்டு நிற்கிற வரைக்கும் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஒத்த சீட்டு கூட கிடைக்காது. நன்றி, வணக்கம்.